500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. ஆனால் 72 மணி நேரத்திற்கு பெட்ரோல் பங்க் ரூபாய் நோட்டுகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்ட நிலையில் அங்கு சில்லறை தருவதில் பிரச்சனைகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இது பற்றி செய்தியாளர் ஸ்டாலின் தரக்கூடிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். பெட்ரோல் பங்குகளிலும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வருவதாக தான் பொதுமக்கள் கருதுகிறார். இது குறித்து பேசுவதற்காக நம்மளோட இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப பெட்ரோல் பங்குகளை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொழுது இங்க இருக்க சிரமங்கள் என்ன? சேஞ்ச் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா சார்? நேற்று நைட்டு போனேன், 500 ரூபாய்க்கு போட்டேன். சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க, 500 ரூபாய்க்கு போட்டேன். சரி வர்றப்ப இன்னைக்கு காலையில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு போட்டுட்டு சேஞ்ச் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு. பொதுமக்களை பொறுத்தவரை பெட்ரோல் பங்குகளை நாடி வரும் முக்கியமான காரணம் சில்லறை நேரடியாக, அதாவது 500 ரூபாய் கொடுக்கும் பொழுது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு மீது 400 ரூபாய் என்பதை சில்லறையாக பெற்றுக்கொள்ளலாம், அதன் மூலமாக தங்களுடைய பழைய நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று நாடி வருகிறார்கள். ஆனால் பெட்ரோல் பங்குகளை பொறுத்தவரை முழுமையாகவே 500 ரூபாய் கொடுத்தால் 500 ரூபாய்க்கு முழுமையாகவே செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருப்பதாகத்தான் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் நாம் நேரடியாக கேட்கும் பொழுது தங்களிடமும் 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகள் ஏற்கனவே தங்களுடைய சில்லறை இல்லை என்று கருதுவதால் தாங்கள் நேரடியாக சில்லறை வாடிக்கையாளர்களுக்கு சில்லறை கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருப்பதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு ஆப்ஷனாக டெபிட் கார்டுகளை செலுத்துவதற்கான ஆப்ஷனும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரை நேரடியாக அவர்கள் ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பெட்ரோல் நிரப்பிக் கொள்கிறார்கள். 4 சக்கர வாகன ஓட்டிகளை பொறுத்தவரை நேரடியாக தங்களுடைய டெபிட் கார்டுகளை கொடுத்து ஸ்வைப் செய்வதன் காரணத்தினால் அவர்களிடத்தே பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படவில்லை என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள். இருந்த போதிலும் இது போன்ற அறிவிப்புகள் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், பல்வேறு விதமான வரவேற்பை பெற்றிருந்தாலும், சாமானிய மக்களை பொறுத்தவரை அதிரடியான உடனடி அறிவிப்பு என்பது தங்களுடைய அதிருப்தி, பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படுவதால்தான் அவர்கள் தரப்பில் வைக்கப்படும் ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார், ஸ்டாலின்.